Taste the Daily. தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் பல முறை தேடி இருக்கிறோம். இப்போ ஒரே ரெண்டு சொல்யூஷன் கூட நாங்கள் சொல்லிடுறோம். இருக்கிற பவர்லூமை எங்களை அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். விசைத்தறிக்கு தனி ரக ஒதுக்கீடுங்க. ஏன்னா கைத்தறிக்கு ஒரு ரக ஒதுக்கீடு ஒன்று இருக்குது. இப்போ ஆட்டோவில் ஒரு பக்கம் நாங்கள் போகும்போது விசைத்தறி ஒரு ரக ஒதுக்கீடு இல்லை. இது ரெண்டு வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எங்களுக்கு இல்லை. பீவர் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், மாஸ்டர் இருக்கோம். மார்க்கெட்டிங் ஒரு போர்ட்டல் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அது மார்க்கெட்டிங் மேடம். ஓஎன்டிசி இருக்குங்களா? ஓஎன்டிசி நாங்க உள்ள போய் பண்ண முடியல. எங்களுக்கு தனியா ஒன்று இருந்தா நல்லா இருக்கும். ஏன் ஓஎன்டிசில போக முடியல? அதுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க, அதை ஈஸி பண்ண விடுவோம். நீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட்டலா இருந்தாலும் அது சிஸ்டம்ஸ் ஒன்னு பேசினா மார்க்கெட் ஓபன் ஆகும். மார்க்கெட்டிங் ஒரு ஸ்பெஷல் பண்ணிட்டு ஓஎன்டிசி ஜெம்மோட நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம் மேடம். அதோட டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு இது உங்களுக்கு காட்டுறோம். அது ஒண்ணு. அதே மாதிரி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை 1/7/2017 இருந்து 31/7/2018 வரை எங்களுக்கு வீவர்ஸ்க்கு ரீஃபண்ட் வரலைங்க மேடம். மேன்மேடு ஃபைபருக்கு 18% எடுத்தோம், 5% சேல்ஸ் பண்ணோம். அப்புறம் 12% பண்ணாங்க, மீதி 5% இல்ல. அந்த 13 மாசம் ரீஃபண்ட் வரல. அது பாத்தீங்கன்னா எங்களோட பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு அது போயிருச்சு. நீண்ட நாளா உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். எந்த ஸ்கீம் ப்ராப்ளம் இருக்கு மேடம். மேன்மேடு ஃபைபர் டிஸ்கோஸ் 18% நூல் எடுத்தோம், சேல்ஸ் 5 பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஜிஎஸ்டி ஆரம்பத்துல 13 மாசம் எங்களுக்கு ரீஃபண்ட் இல்லைன்ட்டாங்க. 1/8/2017 ரீஃபண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு மனு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கேன் மேடம். சரி, கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜர் போய் பார்க்கணும். நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஒரு 2 மாசம் நடக்கணும். அப்புறம் 2 மாசம் கழிச்சு அவரு ஏஜிஎம் பார்க்க சொல்லுவாரு. அப்புறம் ஏஜிஎம் ஒரு மாசம் நடந்தா அப்புறம் டிஜிஎம் பார்க்க சொல்லுவாரு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு 300% கொலாட்டல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்க பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு சர்வீஸ் கொடுக்கறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். வி கெட் ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க். ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருது. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க. இல்லன்னா இன்னொன்னு, இதே அம்மா உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. கடையில வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு போற சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரே திணறுது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரே ஒரு நாள் மேடம் 7500 ரூபாய் ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே 5-18% ஆயிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்ல. இப்ப ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்ல. மேக் மை ட்ரிப் தான் அதை நிர்ணயம் பண்றாங்க ஹோட்டல் ரூம்.
வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும். திருச்செந்தூர்ல சூரசம்மாரம், ஒரு ரூம்ல 10 பேர் படுத்துக்கிறாங்க. ஸோ அப்ப ஒரு 7500 ரூபாய் போடுறாங்க. இல்ல ஒரு ஹோட்டல்ல எக்ஸ்ட்ரா பெட் போட்டா 1000 ரூபாய் போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்கு மேடம். அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் இருக்கட்டும். ஒரே ஒரு நாள் 7500 ரூபாய் போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு 18% அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம். டெஃபினட்டா ஒரு மால்ல யாரோ ஹோட்டல் நடத்துறாங்க மேடம். அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் 18% ஜிஎஸ்டி வருது. ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துறாங்க, ஹோட்டல் யாருதோ. அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்றீங்க மேடம். ஐபிசி ஜிஎஸ்டி போன்ற சட்டங்கள் எடுத்துன்னு வரதுனால பிசினஸுக்கு ஏதுவா இருக்கணும்ன்ற முயற்சி கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்கு. இப்பவும் அந்த ஐபிசியை இன்னும் நல்ல சீர்திருத்தம் பண்ணணும், ஜிஎஸ்டியில இன்னும் மாறுதல்களை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற இந்த முயற்சியெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அதை நான் இன்னும் ரொம்ப வைடா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா இன்னைக்கு இங்க 2-3 விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்பினேன். அதுல இந்த கோயம்புத்தூர் அட்டல் இன்னோவேஷன் மிஷனா இருக்கட்டும், கோயம்புத்தூர் ஒரு நோடு டிஃபென்ஸ் காரிடார்ல அந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கொடிசியாக்காரங்களும் சொல்லிருப்பாங்க, பல பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் இருக்கும். 2014 விதவிதமான வழியில கோயம்புத்தூருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இங்க தொழில் வளர்ச்சிக்கு இங்க இருக்கக்கூடிய அனுகூலமான ஒரு வாயுமண்டலம்னுவாங்க, என்வாயர்மெண்ட் வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கறத நான் எடுத்து சொல்லிட்டே இருப்பேன். அதனால அந்த விஷயத்த கொடிசியாக்காரங்களே எடுத்து நிறைய பேசிட்டாங்க. அதனால அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்ல விரும்பல. ஆனா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் மூலமா, அதுவும் கொடிசியா மூலமா பண்ணக்கூடிய முயற்சிகளை பல இடத்துல நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். பல இடத்துல இன்னைக்கு அந்த மாடலை காப்பி பண்றாங்க. நீங்களும் அந்த மாடல் இன்னும் முன்னேற்றம் பண்ணிக்கிட்டு சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வரீங்க. அதனால அது இன்னும் எஃபிஷியன்டா இருக்கு. அந்த அந்த உயர்ந்த எஃபிஷியன்சி லெவல்ல மீதி இடத்துலயும் காப்பி பண்றதுக்கு நல்லா முயற்சி பண்றாங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். கொடிசியா தான் பண்ண வேண்டிய பிசினஸ் மாத்திரம் பண்ணாம புது முயற்சிகளுடன் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கொடிசியா பத்தி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்ச கதை தான். அதனால நான் என் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்க மாமா கதையை சொல்லிட்டே இருக்க கூடாது. அதனால உங்ககிட்டே வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஆனா கொடிசியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு 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 சின்ன உதாரணத்தை முன்வைக்க விரும்புறேன். சிட்பியோட பிரான்ச் போனதுல நம்ம 2023 வந்த போது இங்க ஓபன் பண்ணோம். குறிச்சியில நினைக்கிறேன், இங்கதான் பக்கத்துலயே. இப்போ அந்த பிரான்ச் நல்லா செயல்படுதா இல்லையா, செயல்பட்டா அதே மாதிரி ஒன்னும் பண்ணணுமா, இது ஒரு பக்கம் இருக்கேல. இந்த தரம் பட்ஜெட்டும் போது நல்ல டீட்டெயில பிளான் பண்ணிட்டு சொன்னோம். இப்போ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிரெடிட், எங்க பிசினஸ் புரிஞ்சுட்டு சின்ன சின்ன தொகையில கடன் கொடுக்கறதுக்கு பேங்குகள்லாம் எங்களை மதிக்கிறது இல்ல, எங்களை வந்தா உட்காந்தா பார்த்தா பேசுறது இல்ல, இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற விஷயம். அதனால நாங்க ஒரிஜினல் சிட்பியோட கான்ஸ்டிடியூஷனையே படிச்சு திருப்பி பார்த்துட்டு, ஏன் உங்களுக்கு கூட டைரக்ட் லெண்டிங் கூட உங்க மேண்டேட்ல இருக்குல்ல, பின்ன நீங்க ஏன் லெண்ட் பண்றது இல்ல டைரக்டா? அந்த உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தை எடுத்து திருப்பி பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுத்து நீங்க எம்எஸ்எம்இக்கு லெண்ட் பண்ணுன்னு ஒரு சைக்கிளிக்ல ஏன் பண்றீங்க? நீங்களே டைரக்டா லெண்ட் பண்ணிட்டா போச்சு இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து பெரிய சர்ச்சை நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீட்டிங், பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தினம் பட்ஜெட்ல அதை அனௌன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி 163 மேஜர் கிளஸ்டர்ஸ் இருக்கு இந்த நாட்டுல. அதுல எத்தனை கிளஸ்டர்ல சிட்பி டைரக்டா இருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஏன் கிட்டத்தட்ட 63லயும் என்னதான் இருந்தாங்க. நான் சொன்னேன், அது என்ன, ஒவ்வொரு எம்எஸ்எம்இ கிளஸ்டர்லயும் நீங்க இருக்கணும். ஏன்னா யோர் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க். நீங்க இல்லாம வேற எங்கேயோ இருந்துட்டு இருந்தா இல்லைங்க, அவ்வளவு மேன் பவர் நம்ம கிட்ட இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு டிஜிட்டல் ஏரா. அதனால நாங்க டிஜிட்டலா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தா கூட பொள்ளாச்சியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், சென்னை வரைக்கும் கூட நாங்க பிசினஸ் பண்றதுக்கு ரெடி. ஆனாலும் பிசிக்கல் பிரசன்ஸுக்கு ஈக்குவல் ஆகாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கிளஸ்டருக்கு நடுவுலையாவது ஒரு இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்களோட பேசினதுனால இன்னைக்கு 3 வருஷத்துக்குள்ள இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70 இடத்துல புது பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு சிட்பி முன் வந்திருக்காங்க. அதுல இன்னொரு பிரான்ச் இங்க கோயம்புத்தூர்லயும் ஓபன் பண்ணுவோம்.
இப்போ அக்டோபர் 23 இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச் ஓபன் பண்ண டைம்ல இருந்து இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 2 கோடி, அதுல இந்த சீட் ஃபண்ட் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க 4.25 crores சப்போர்ட்டுக்கு இன்னும் கன்சிடரேஷன் இருந்துட்டு இருக்கு. அதை தவிர இந்த பிரான்ச் மூலமா 491 கோடி சாங்ஷன் ஆயிருக்கு 2024 பைனான்சியல் இயர்ல. அதாவது மார்ச் 24 இந்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது ஆரம்பிச்சதே பிரான்ச் அக்டோபர் 23 தான். சோ 6 மாசத்துக்குள்ள 491 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றாங்க. அதுல 314 கோடி டிஸ்பர்சல் ஆயிடுச்சு. அதை தவிர அவங்க மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது வெளியில கடன் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 516 கோடி. அந்த ஒரு பிரான்ச் 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு பண்ணிருக்காங்க. அதனால சிட்பி மூலமா பிசினஸ் வளர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்ல மாத்திரம் இல்ல, இன்னும் எல்லா ஊர்லயும் கூட. அதே மாதிரி இந்த 5 மாசத்துல, அதாவது ஏப்ரல் 1 2024 இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஆகஸ்ட் 31 வரைக்கும் 156 கோடி சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பிரான்ச் இங்க நம்ம அக்டோபர்ல ஓபன் பண்ணது. அவங்க 156 கோடி சாங்ஷன் பண்ணிருக்கிறதுல டிஸ்பர்ஸ்மெண்ட்ல 1 கோடி ஜாஸ்தியாவே டிஸ்பர்ஸ் பண்ணி 157 கோடி டிஸ்பர்சல் ஆயிருக்குது. மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங்கா அவங்க லோன் கொடுத்த நம்பர் பார்த்தோம்னா 600 கோடி ரூபாயோ 628 கோடி இந்த ஒரு சிட்பி பிரான்ச்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்க பிரான்ச் ஓபன் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முடிவு. அவங்க இன்னும் நல்ல தீவிரமா பிசினஸ் நடத்தணும், இன்னும் அவங்க பிசினஸ் வளர்ச்சி அடையணும்ன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இதுல திருப்பி நம்ம என்ன கேட்கிறோம், எம்எஸ்எம்இ நீங்க ஸ்மால் அண்ட் மீடியம் பத்தி பேசிட்டே போறீங்களே தவிர மைக்ரோக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப கூட சொன்னாங்க இந்த சிட்பி புது பிரான்ச் 30 மைக்ரோ யூனிட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க 103 கோடி. ஆகஸ்ட் 24 வரைக்கும் நான் கணக்கு சொல்றேன். சோ மைக்ரோ திருப்பி இனிமே நீங்க எனக்கு சால்ஜாப் சொன்னா நடக்காது. அங்க பிரான்ச் இருக்கு, மைக்ரோ கொடுக்கறாங்க, போங்க வாங்கிக்கங்க. மைக்ரோவை கண்டுக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா நானே இங்க வந்து உட்காந்துட்டு கேட்பேன் எத்தனை பேர் வந்தீங்கன்னு. தயவு பண்ணி பேங்க் அப்ரோச் பண்ணுங்க, சிட்பி அப்ரோச் பண்ணுங்க, வரவழைச்சுக்காங்க. இந்த தரம் பட்ஜெட் ஆக்சுவலா வானதியம்மா ரிக்வெஸ்ட் வரதும் ஒரே டைம்ல ஆச்சு. இன்னொன்னு இந்த தரம் பட்ஜெட்ல எம்எஸ்எம்இ கோசம் நிறைய விஷயம் சொல்லிருக்கோம். இதை எடுத்து சொல்றதுக்கோசம் நான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்க்கு போக விரும்பினேன். எம்எஸ்எம்இ மினிஸ்டரையும் ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஐயா நீங்களும் வாங்க. அவரும் வந்தார் என்னோட. உதய்பூர் போனோம். உதய்பூர்ல மார்பிள் ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம இப்போ வைக்கிறோம், பிசினஸ் ஹவுசஸ்ல போடுறாங்க. அந்த மார்பிள், நேச்சுரல் மார்பிள் அங்கதான் பெரிய கிளஸ்டர். மினிஸ்டர் வந்திருந்தாரு, ஜிதன் ராம் மாஞ்சி அவர்கள். அங்க போய் அங்கல இருந்து தான் ஆரம்பிச்சது. பட்ஜெட்ல எம்எஸ்எம்இக்கு என்னெல்லாம் சொல்லிருக்கோன்றதை எடுத்து சொல்றதுக்கோசம் அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். இப்ப எல்லா கிளஸ்டருக்கும் போறோம். எதேச்சியா வானதியம்மா இங்க கேட்ட உடனே அந்த விஷயத்தையும் இங்க எடுத்து சொல்ல விரும்புறேன். பட்ஜெட்ல எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் 7 விஷயங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புறேன். ஜஸ்ட் பாயிண்ட். ஸ்பெஷல் கிரெடிட் கேரண்டி கார்பஸ் கிரியேட் பண்றோம். நீங்க எடுத்து சொன்னீங்க டிஸ்ட்ரெஸ் டைம், அதாவது SMA 1க்கு வர போற நிலைமை வந்துருச்சு. என்பிஏ ஆகக்கூடாது. ஆனா எங்களுக்கு 90 டே லிமிட் எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. இது நிறைய தரம் கேட்டிருக்கோம். ஆர்பிஐயோட உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ண பிறகு அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க ஸ்ட்ரெஸ்ல வந்த உடனே அந்த ஃபண்ட் மூலமா உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்பிஏ ஆக வேண்டிய நிலைமை ஏற்படாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்க உபயோகிச்சுக்கணும். இப்படி ஒரு ஃபண்ட் வந்திருக்கா எங்களுக்கு தெரியாதுங்க, அது பாருங்க நான் என்பிஏ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, தயவு பண்ணி சொல்லாதீங்க. கொடிசியாவை நான் கைகூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா, உங்க அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் சொல்லணுங்க,
MSME ஸ்ட்ரெஸ்ல வந்த உடனே அந்த 90 நாள் கிளாக் டிக் டிக் டிக்னு போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு பிளட் பிரஷர் ஏறிடுது, நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்கறவங்களுக்கு அரசு இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு ஃபண்டும் கிரியேட் பண்ணுது. நீங்க அந்த ஃபண்ட் மூலமா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உடனே ரிலீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க NPA ஆக மாட்டீங்க. ஆனா இதற்கான செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும், இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ண முடியாது. அது முதல் ஸ்டெப். 2, அதே மாதிரி நியூ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னதுக்கு? நார்மலா MSME என்ன சொல்லுவாங்க எங்கிட்ட, ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்குதுங்க பேங்க் மூலமா, ஆனா எங்களுக்கு டேர்ம் லோன் கிடைக்கிறது இல்ல சொல்வீங்களா இல்லையா? புரியுதா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். நான் தமிழ்ல தான் பேசுறேனா? புரியுதா? உணர்ச்சி இல்லாம இருக்கீங்களே. எனக்கு எப்படிங்க MSMEனா எனக்கு அப்படியே கொதிச்சுட்டு வருதோ, ஐயோ பாவம் ஏதோ பண்ணணும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கீங்களா என்ன இங்க? இல்ல இல்லைங்களா? சோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லையா? டேர்ம் லோன் கிடைக்கிறது இல்ல பேங்க்ல இருந்து, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துறாங்க. சோ நாங்க எப்படி தொழில் பண்ணுவோம்? பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு எல்லாம் பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறதுக்கு கூட பணம் கொடுக்கறாங்க, எங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றது நீங்க தானே? ஆமாவா? கொஞ்சம் கெட்டியா சொல்லுங்க. சரி, சோ அதுக்கு இப்போ ஒரு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக டேர்ம் லோன் கொடுக்கணும், அதுவுமே கொலாட்ரல் இல்லாம. நீங்க கொலாட்ரல் பத்தி கவலைப்படாதீங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்குதா, எனக்கு டேர்ம் லோன் கிடைக்கலங்கிறீங்களா, நாங்க கேரண்டி கொடுக்கறோம், போய் டேர்ம் லோன் வாங்கிக்கங்க. பரவாயில்லையமா? டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நிறுத்திடுறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. சொல்ல மாட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. ECGLS எப்படி நடந்துச்சுங்க? இல்ல, ECGLS எப்படி நடந்துச்சு? ஒத்தர விடாம பின் தொடர்ந்து வேணுங்களா எடுத்துக்கங்கன்னு சொன்னவங்க யாருங்க? அதே அதிகாரிங்க தான். அவங்கள தப்பா நினைக்காதீங்க. நாங்க பின்ன அவங்கள குத்திட்டே இருந்தோம்னா அவங்களும் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க மாத்திரம் இனிமே சால்ஜாப்பு சொல்றதுக்கு இடம் இல்லை. நான் பப்ளிக்கா இங்க தமிழ்லயே சொல்றேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். 3வது, சில சமயம் நம்மளுக்கு அந்த கேரண்டி ஃபண்ட் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்க முடியறதில்ல, கொலாட்ரல் கொடுக்க முடியறதில்ல, ஆனா எங்களுக்கு லோன் வேணும், எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு 100 கோடி வரைக்கும் உங்க ப்ராஜெக்ட் லோன், மொத்தம் லோன் 100க்கு மேல இருக்கலாம், ஆனா அப் டு 100 கோடி செல்ஃப் பைனான்சிங் கேரண்டி நாங்க கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் பட்ஜெட் மூலமா. இது என்னங்க புதுசா போட்டுக்கீங்க? MSME மூலமா நிறைய டிஸ்கஷன் ஆன பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க அந்த கேரண்டி, நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா நீங்க கேரண்டி கொடுக்கலன்னா பேங்க் மூவ் ஆக மாட்டாங்க அப்படின்னதுக்கு 100 கோடி வரைக்கும் செல்ஃப் பைனான்சிங் கேரண்டி ஃபண்ட் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது 3வது பாயிண்ட். 4வது, ஐயா கூட சொன்னார் பேசும்போது, எல்லா பேங்க்குக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன? இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னீங்க? MSME நீங்க இதுக்கு எஸ் ஆர் நோன்னு சத்தமா சொல்லணும், இல்லைன்னா நான் பேச்ச நிறுத்திடுறேன். எங்களுக்கு கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்றது வெளி ஆட்கள் மூலமா பண்றாங்க. அவங்க சில சமயம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றதுனால இங்க எங்களுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது இல்ல, நாங்க என்ன மாதிரி தொழில் பண்ணிருக்கோம்ன்றது அவங்களுக்கு விவரமா புரியறது இல்ல. அதனால பேங்க்குக்காரங்க அந்த கிரெடிட் அசஸ்மெண்ட், வெளிக்காரங்க பண்ற கிரெடிட் அசஸ்மெண்ட்டை நம்பிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பணத்தை கொடுக்கறது இல்ல. அதே பழங்காலத்துல பேங்க்ல இருந்த அதிகாரிகள் எங்களோட டெய்லி பேசிஸ், இல்ல கல்யாணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா அவங்க சந்திப்பாங்க. அந்த சொசைட்டி புரிஞ்சவங்க அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. அவங்க அதனால கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு சொந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் இருந்துச்சு. இல்லங்க, இந்த நல்ல கஸ்டமருங்க, இவர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்காரு, கஷ்டத்துல இருக்காருங்க, ஆனா நம்பிக்கையான ஆளு, அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த எலிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் இருந்துச்சு.
அந்த அசஸ்மெண்ட் இல்லாம அதிகாரிகளை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருந்துட்டு வெளி மாநிலக்காரங்கள்லாம் வந்த போது அந்த பேங்கால அந்த அசஸ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமை வந்த உடனே எங்களால பண்ண முடியல. ஆனா கிரெடிட் அசஸ்மெண்ட் எப்படின்னு உடனே வெளி ஆளுகளுக்கு கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே எஸ்எம்இஸ்க்கு கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கு நியாயமா நடக்கலைங்க, கிரெடிட் அசஸ்மெண்ட் சரியா இல்லைங்குவாங்க. இந்த தரம் ஆல்ரெடி ரூல் இருந்துச்சு. ஆர்பிஐ ஆல்ரெடி பேங்க்ஸுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. நீங்களா அசஸ் பண்ணிக்கோங்க, வேணா கிரெடிட் வெளியில இருந்து அசஸ் பண்ண தேவையில்லைன்னு. ஆனாலும் பேங்க்ஸ்க்கு தைரியம் இல்லாம நம்மளுக்கு எதுக்கு வந்துச்சு வம்பு, வெளியால விட்டு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்க சட்டத்தின் மூலமா ஃபைனான்ஸ் பில்லின் மூலமாக பேங்க்குக்கு சொல்றோம், நீங்களே அந்த அசஸ்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அதோட இல்லாம ஒவ்வொரு பேங்க்கும் அவங்கவுங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல ஒரு பேங்க்ல ஒரு விதமா அசஸ்மெண்ட், இன்னொரு பேங்க்ல இன்னொரு விதமா அசஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அப்புறம் வரக்கூடாதுன்றதுனால எஸ்பிஐ தலைமையில எல்லா பேங்கோட பேசி நீங்க ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்காங்க, என்ன மாதிரி அசஸ்மெண்ட் பண்ண போறீங்கன்னு. ஒரு பேங்க்ல நல்ல விதமா, இன்னொரு பேங்க்ல அவ்வளவு சுகமா இல்லைன்ற நிலைமை இல்லாம பாத்துக்காங்கன்னு சொல்லி பண்ணிருக்கிறோம். அவங்களும் அந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. சீக்கிரத்துல எல்லா பேங்க்கும் அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க இன்டர்னல் ப்ராசஸ் மூலமா கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது பட்ஜெட் அசஸ்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வெளியில வந்திருக்கும் செய்தி, முத்ரா லோன்ல அந்த தருண் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 10 லட்சமா இருந்தது 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 20 லட்சம் வரைக்கும் முத்ரா லோன் எடுத்துக்கலாம். அதுவுமே கொலாட்ரல் ஃப்ரீ தான், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்புறம் சிட்பியை பத்தி சொன்னேன், அவங்களே டைரக்ட் லெண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்ல இருக்கணும் நீங்கன்னு சொன்னதுக்கு 168 மேஜர் எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் நாட்டில் இருக்கையில அடுத்த 3 வருஷத்துக்குள்ள 24 புது கிளஸ்டர்ஸ்ல பிரான்ச் ஓபன் பண்றோம். அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, they will do it. அதன் மூலமா உங்களுக்கு டைரக்டா சிட்பி உங்களோட தொழில் டர்ன் ஓவர் அண்ட் பிசினஸ் சைக்கிள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். ஃபைனலா இந்த ட்ரெட்ஸ்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா இல்லையா? சின்ன தொழில இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. ஏன்னா அங்க பில் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் லேட் ஆயிடுச்சுன்னா இது மூலமா பண்ணிக்கலான்றது. அந்த ட்ரெட்ஸ்ல இப்ப வரைக்கும் 500 கோடி வரைக்கும் ஒரு மினிமம் உங்களுக்கு 500 கோடி பிசினஸ் இருந்தாதான் அதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதை லோவர் பண்ணிருக்கோம். 250 கோடி பண்றவங்க கூட அந்த ட்ரெட்ஸ்க்கு நீங்க பில் டிஸ்கவுண்டிங் மூலமா பெனிஃபிட் அடையலாம். சோ இதெல்லாம் பர்டிகுலரா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கிறது. இதை தவிர பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, அது கூட எம்எஸ்எம்இக்கு உபயோகமா இருக்கும். பெரிய நகரங்கள்ல கிட்டத்தட்ட 100 நகரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால பிளக் அண்ட் பிளே மாடல்ல இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அமைக்க இருக்கிறோம் 100 நகரங்கள்ல. சோ அந்த பிளக் அண்ட் பிளே மாடல்ல நீங்க நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா எம்எஸ்எம்இ போய் டைரக்டா அங்க செட்டப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கோசம், அந்த பெர்மிட் கோசம், இந்த நோட்டிபிகேஷன் கோசம் அப்படின்னு சுத்தவே வேண்டாம். எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க வந்து உங்க பிசினஸ் செட்டப் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி 100 நகரங்கள்ல செட்டப் பண்றதுக்கு பட்ஜெட்ல கொடுத்திருக்கு. அதை தவிர இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸையும் நாங்க அனௌன்ஸ் பண்றோம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா. இதன் மூலமா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஹப் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி வெங்காயத்தை பத்தி நம்ம அம்மா எம்எல்ஏ பேசினாங்க. இது பிரிசர்வேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி சீக்கிரத்துல அழிஞ்சு போகக்கூடிய கெடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ சரியான பிரிசர்வேஷன் இல்லாதனால விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அதை ஸ்டோர் பண்றதுக்கான பழங்காலத்தில் நம்ம காத்தாட உணர்த்தி வச்சாலே போதும், அதை வச்சுட்டே நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு லார்ஜ் ஸ்கேல்ல காத்தாட உணர்த்துறதுக்கு அவங்க கிட்ட இடம் இருக்கா, அதை நடத்துறதுக்கு அவங்களால முடியுமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்தபோது தான் இப்போ கவர்மெண்ட் மூலமா நாங்க 100 ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி டெஸ்டிங் லேப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் NABL ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அதை தவிர 50 மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இரேடியேஷன் யூனிட்ஸ் செட்டப் பண்றதுக்கு எம்எஸ்எம்இ செக்டர் மூலமா பண்ண போறோம்.
அதனால நீங்க யார் வேணாலும் வந்து நான் இந்த ப்ராடக்ட் பண்றேன் இல்ல அந்த ப்ராடக்ட் பண்றேன் இல்ல 5 ப்ராடக்ட் சேர்த்து பண்றேங்க, ஆனா இர்ரேடியேஷன் ஃபெசிலிட்டி எனக்கும் கிடைக்கணும், அதை வச்சுட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணிட்டு மார்க்கெட்ல நிலவரம் நல்லா இருக்கும்போது வித்து ஆதாயம் சம்பாதிச்சுக்கலாம், விவசாயிகளுக்கும் நல்ல ரேட் கிடைக்கலான்ற அந்த எண்ணத்தோட 50 மல்டி ப்ராடக்ட் இர்ரேடியேஷன் ஃபுட் இர்ரேடியேஷன் சென்டர்ஸ் MSME மூலமா நடத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட பட்ஜெட்ல வந்திருக்கு. இது தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நான் நிறைய பட்ஜெட் மூலமா நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்கீம்ஸ் மேஜர் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நான் கொடிஷியால இதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கொடிஷியால தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அது இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணிட்டா 100 பேர் நாங்க ரெக்ரூட் பண்றோம். அதாவது எங்க மெம்பர்ஸ்க்கு 100 பேர் தேவை அப்படின்னா நாங்க 300 பேருக்கு வேணா நாங்க ட்ரைனிங் எங்க கொடிசியா மூலம் கொடுக்கறோங்க. 100 பேரை நாங்க எடுத்துக்கிறோம், மீதி 200 பேர் மார்க்கெட்ல யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு உதாரணமா நான் எல்லா இடத்துலயும் கோட் பண்ணேன். அதனால இப்ப நம்ம இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட்ல 5 விதமான எம்ப்ளாய்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வரவங்களுக்கு முதல் தொகையாக 6000 ரூபாய் வந்து நீங்க ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்துகிட்டு பண்ணணும்ன்றதுனால 6000 ரூபாய் முதல் முறையாக வேலை தேடுபவர்களுக்கு. ஒரு இடத்துல வேலையில அமர்றாங்க, அவங்களுக்கு 6000 rupees ஒரு முறை. அதை தவிர 5000 ரூபாய் அவங்களுக்கு மாசாந்திரம், அவர் என்ன சம்பளத்துல சேர்ந்தாலும் 5000 ரூபாய். இப்படியாக பிளஸ் புதுசா சேர்றவங்க ஃபர்ஸ்ட் டைமரா இல்லாட்டியும் கூட அடிஷனல் ஒர்க்குக்கு வரவங்களுக்கு கூட அவங்க எம்ப்ளாயிக்கும் சரி இவங்களுக்கும் எம்ப்ளாயருக்கும் சரி இவங்களுக்கும் சரி EPFO பேமெண்ட்ல கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். அதோட 4 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம். நீங்க அந்த ஆளை 4 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் அதுல EPFO வாங்கிக்கோங்க. 3வது ஸ்கீம், உங்ககிட்ட இருக்கிறவங்களை தவிர இன்னும் அடிஷனலா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன சேலரி நீங்க கொடுத்தாலும் சரி, 1 லட்சம் வரைக்கும், 20,000 தான் 30,000 தான் இல்ல, 1 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க. நாங்க மாசம் 3000 ரூபாய் கொடுக்கறோம். அதுவும் 2 வருஷத்துக்கு கொடுக்கறோம். அந்த அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துக்கிறதுக்கு இருக்கும்போது அந்த அடிஷனல் எம்ப்ளாயியை நீங்க எடுத்துக்கிறவங்களுக்கு மாசம் 3000 ரூபாய் நாங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறோம். இதை தவிர ஸ்கில்லிங்க்கு அந்தந்த மாநில அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி ITIs எல்லாத்துக்கும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 1000 ITIஸ்க்கு நல்லா அப்கிரேட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் சாதனங்கள் எல்லாம் கூட நல்ல விதமான ட்ரைனிங்க்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மூலமாக ஸ்கில்லிங் சென்டர்ஸா மாத்துறதுக்கு, அதுலயுமே பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 மனசுல வச்சுட்டு அங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டாஸ் அனாலிசிஸ், IoT இது எல்லாத்துக்கும் கூட இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். இதுல ஸ்டேட் கவர்மெண்டோட ITIs நாங்க புதுப்பிச்சு கொடுக்கறோம், அதுல வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ன்ற ஒரு ஸ்கீம் கூட பட்ஜெட்ல அனௌன்ஸ் ஆயிருக்கு. அதை தவிர இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், நாட்டில் இருக்கக்கூட 500 டாப் கம்பெனிகள்ல ஒரு வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப் சேர்த்துக்கிறதுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். 5 வருஷத்துல 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மூலமாக 12 மாசத்துக்கு உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பெனிஃபிட் கிடைக்கும். அதுலயும் அந்த 6000 ரூபாய் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு மாசாந்திரம் 5000 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். அந்த கம்பெனி அவங்க CSR மூலமாக அங்க ஒரு மாஸ்டர் ட்ரெயினரை வச்சுட்டு அவங்களுக்கு ஷாப் ஃப்ளோர்ல எப்படி என்ன பண்ணணும்ன்றதை எடுத்து சொல்ல முடியும். சோ உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் பட்ஜெட்ல இந்த தரம் இளைஞர்களை ட்ரைனிங் கொடுக்கறதும் MSMEக்கு நல்ல விதமா ஓபன் அப் பண்ணி எல்லா விதத்திலையும் கிரெடிட் கிடைக்கணும்ன்றதுனால ஈஸியா நாங்களே கேரண்டி கொடுத்து லோன் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்றதும் பண்ணிருக்கிறோம். இதை தவிர இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ல கோயம்புத்தூருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத ஒரு லிஸ்ட் குவிக்கா படிச்சிடறேன், சோ தட் உங்களுக்கு நிறைய டைம் எடுக்காம. முத்ரா யோஜனா உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த அமௌண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்கேன். ஆல் இண்டியால 49 கோடி, கிட்டத்தட்ட 50 கோடி 49.5 crore முத்ரா லோன் அக்கவுண்ட் இருக்கு. அதுல
தமிழ்நாட்டுல 5.6 கோடி மக்களுக்கு அந்த முத்ரா அக்கவுண்ட்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல மாத்திரம் 20 லட்சம் பேருக்கு முத்ரா லோன் 13,180 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு லோன். விஸ்வகர்மா இது நிறைய 2 கோடி அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்ப வரைக்கும். இதுல இன்னும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. 13.15 lakh people have benefited. கோயம்புத்தூர் எக்ஸாக்ட் நம்பர் என் கையில ரெடியா இல்ல. உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை பத்தி பேசினாங்க. அதுல ஆல் இண்டியா 4.79 crore registered MSME இருக்காங்க. They are largely micro enterprises. அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல கிட்டத்தட்ட 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. உத்யம் போர்ட்டல் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில இருந்து 29 லட்சம் பேர் MSME இந்த உத்யம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர். 29.45 lakh. இதன் மூலமா உங்களுக்கு வேணுங்கப்பட்ட யாரு கிடைக்கணும், எங்களுக்கு வேலைக்கு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறவங்க கிடைக்குவாங்களான்னு இந்த உத்யம் போர்ட்டல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சரியான ஆளை ரெக்ரூட் பண்றதுக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது பாருங்க, கிரெடிட் லிங்க்ட் சப்சிடி இனிஷியேட்டிவ். இதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. அது மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு நான் ஃபார்ம் செக்டர்ல அப்ளை ஆகுது. மார்ஜின் மணி கொடுக்கறாங்க எல்லா பெனிஃபிஷியரிஸ்க்கும். சோ நீங்க போய் பேங்க் மூலமா லோன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு 50 லட்சம் வரைக்கும் நீங்க அந்த என்டர்பிரைஸ்க்கு லோன் எடுத்துட்டு நடத்தலாம். மேனுஃபேக்சரிங் செக்டர்னா 50 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். சர்வீஸ் செக்டர்னா 20 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். ஆல் இந்தியால 23-24 வருஷம் 2023-24ல இந்த ஸ்கீம் மூலமா 22,050 projects have been supported. 900 crores இதுக்கு நம்ம கொடுத்திருக்கோம் பணம். 1.76 lakh individuals இதன் மூலமா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வளர்த்திருக்காங்க. சரி, இது ஆல் இண்டியா ஃபிகர். தமிழ்நாட்டுக்கு என்னங்க? தமிழ்நாட்டுக்கு 1551 ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு இந்த PM எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மூலமா. 54.68 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். 12,408 individuals in Tamil Nadu have benefited from PM Employment Guarantee Employment Generation Program, PMEGP அப்படின்வாங்க. சோ இதை நான் வேணும்னே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன் அப்படின்றத திருப்பி சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குதுங்க? எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து ஒன்னும் கிடைக்கிறது இல்ல. ஒன்றிய அரசு எங்களை ஏமாத்துது. ஒன்றிய அரசுக்கு நாங்க இவ்வளவு கொடுக்கறோம், ஆனா எங்களுக்கு திருப்பி அது வரதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பூர்த்தி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 513 கிளஸ்டர்ஸ் இருக்குங்க. அதுல ட்ரெடிஷனல் ஆர்டிசான்ஸ்க்கு அந்த கிளஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கிறோம். அந்த 513 கிளஸ்டர்ஸ்ல 1336 கோடி ரூபாய் கொடுத்து 3 லட்சம் ஆர்டிசான்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம் இந்த ஸ்பூர்த்தி ஸ்கீம் மூலமாக. இதுல தமிழ்நாட்டுல 28 கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஸ்பூர்த்தி 25,531 ஆர்டிஸ்ட் இன் தமிழ். அதாவது ஆர்டிஸ்ட்னா டிராமா மாதிரி ஆர்டிஸ்ட் இல்ல, கைத்தொழில் பண்றவங்க. அது ஆர்டிசான்ஸ், ட்ரெடிஷனல் ஆர்டிசான்ஸ். இவங்களுக்கு 25,531 such artists are benefiting from it. கோயம்புத்தூர்ல மாத்திரம் ஒரு கிளஸ்டர் இருக்குங்க. அதுல 5,500 ஆர்டிஸ்ட்க்கு பெனிஃபிட் கிடைக்குது இந்த ஸ்கீம் மூலமா. கோயம்புத்தூர்ல மாத்திரம் 5,500 artisans benefit out of this cluster scheme. That cluster which is in Coimbatore, called Scheme of Fund for Regeneration of Traditional Industries. ஸ்பூர்த்தி அப்படின்னா, ஸ்பூர்த்தினா நம்மளுக்கு புரிக்கிறது, ஆனா இது SF ஸ்பூர்த்தி. இந்த ஸ்கீம் மூலமா 25,000 ஆர்டிஸ்டான்ஸ் தமிழ்நாட்டில் பெனிஃபிட் பண்ணினா 5,500 பேர் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. ஒரு கிளஸ்டர் இங்கேயே இருக்குது. சரி, ஃபைனலா பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பத்தி நிறைய பேசுனீங்க.
அதுல நான் ஹைலைட் பண்ண விரும்புறேங்க. 25% ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம பண்றோம் MSME இருந்து. எனக்கு பிரீஃபிங் கொடுத்துட்டு இருந்த போது சொன்னாங்க 25% போட்டிருக்கோங்க. ஆனா நம்ம ப்ரொக்யூர் பண்றது MSME கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 43% ப்ரொக்யூர் பண்றாங்க. Am I right? While briefing, I was told the limit is 25%, but the procurement actual is reaching about 40-42%. MSME கிட்ட இருந்து procurement வரலைங்க, கிடைக்கிறது இல்லைங்க, எங்களை procure பண்றது இல்லைங்கன்னு சும்மா பேப்பர்ல போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த 43% யாருங்க பின்ன? 25% தான் போட்டிருக்கோம் நம்பர். நாங்க நிறுத்தி இருக்கலாங்க. 25% டார்கெட் ஸ்டாப் இட் we obtained from 25 இல்ல. 25% டார்கெட் கொடுத்து 43% ப்ரொக்யூர் பண்றாங்க. அது என்னுடைய கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறேன். 43 இருக்க கூடாதுங்க, 75% நீங்களே போங்க. யார் தடுக்கிறா அவங்கள? உங்ககிட்ட குவாலிட்டி இருக்கிறதுனால அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. 25 நீங்க 35 மாத்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா 25 போட்டுட்டு நீங்க 43 ப்ரொக்யூர் பண்றீங்க, நாங்க 75 கொடுக்கறோம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுங்க. அது உங்களோட சக்தி, அது உங்களுடைய பலம். அந்த ரேட்டை மாத்தி கொடுத்துட்டு அவங்க அப்புறம் இல்லைங்க யாரும் வரலன்னு சொன்னா மாத்திரம் பிரயோஜனம் இருக்காது. உங்ககிட்ட இருக்கு அந்த பலம், அதை நீங்க உபயோகிக்கணும். சோ இந்த விவாத் சே விஸ்வாச பத்தி நிறைய சொன்னீங்க, சமாதான் போர்ட்டல் பத்தி சொன்னீங்க. அத அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நான் டெல்லியில எல்லாரோடையும் உட்காந்து பேசுறேன். ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடுன்னா டெக்ஸ்டைல்ஸ் இல்லைங்களா? நான் நிறுத்திடுறேன், எனக்கு புரியல என்ன பேசுறேன்னு. தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் இல்லீங்களா? காட்டன் காட்டன் இப்போ எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு காட்டனுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் யாரு பின்ன? ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு கேட்கிறேன். தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா சரி, கோயம்புத்தூர் கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் போதுமா? எனக்கு தெரியும் இந்த கிளாப் வரும். கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா தான் கிளாப் பண்ணுவீங்க. என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு? நான் மதுரைக்காரி, நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இந்த மித்ரா பார்க் கொடுத்தாங்க. 7 இடத்துல கொடுத்திருக்காங்க பாரத தேசம் முழுக்கத்திலே. அதுல தமிழ்நாட்டில் விருதுநகருக்கு கொடுத்தாங்க. இப்ப பிரீஃப் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அதிகாரிகள் என்கிட்ட கொடுத்த நம்பர் உங்களுக்கு சொல்றேன். நல்ல சந்தோஷமான விஷயம். அந்த பார்க் செட்டப் பண்ண பிறகு அந்த கம்பெனி ஒன்னு நடத்தும் அந்த பார்க்க. அத பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி இந்த வருஷம் அந்த கம்பெனியும் செட்டப் ஆயிடுச்சு, இன்கார்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமா நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு தன்னுடைய ஷேர், தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஷேர் 5.10 crores, 5,10,00,000 டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதை தவிர மத்திய அரசு தன்னுடைய பங்கையும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பார்க்கோட லே அவுட் எல்லாம் கூட நல்லா செட்டப் பண்ணிருக்கிறாங்க. NH-44 மேல இருக்குது சைட், நேஷனல் ஹைவே மேல இருக்கு சைட். இதை தவிர எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாம் கூட, என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கூட வந்துருச்சுங்க, போன வருஷமே வந்துருச்சு. 11 MOU சைன் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 1231 கோடி ரூபாய் ஆல்ரெடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதுக்கு வந்துருச்சு, MOU சைன் பண்ணிட்டாங்க. 6315 வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கின்றன. ஜாப்ஸ் புதுசா உங்களுக்கு 6315 ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. 2028க்குள்ள 1,00,000 வேலை வாய்ப்புகள் அங்கிருந்தே கிடைக்கும்ன்றது அனௌன்ஸ்மெண்ட். இது எல்லாம் சரியான சமயத்துக்கு நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்காரங்களும் அந்த விருதுநகர் அங்கங்க தென் தமிழ்நாட்டுக்கு போவோன்றது இல்லாம உங்களுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்பர்டீஸை தயவு பண்ணி எடுத்து சொல்லணும். அந்த மெகா இண்டஸ்ட்ரியல் பார்க் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு. மத்திய அரசின் மூலமா இப்பேற்பட்ட ஒரு திட்டம் இங்க வந்து அது நல்லா முன்னேறிட்டு இருக்கு. ஜஸ்ட் அஸ் இங்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் கோயம்புத்தூர் நோட் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க. அந்த பேஸை வச்சுக்கிட்டு
நம்ம தொழில் வளர்ச்சிக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ எடுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் உங்ககிட்ட இந்த மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. டெல்லியில போய் அதை பரிசீலனை பண்ணி எத்தனை எங்களால துரிதமா அதுல நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுக்கிறதுக்கான வாக்குறுதி நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ரொம்ப நன்றி. ஜிஎஸ்டி பற்றிய விஷயங்களை நான் டெஃபினட்டா போய் நான் பரிசீலனை பண்றேன், கவுன்சிலையும் சொல்றேன். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எடுத்து ஸ்பெசிபிக்கா சொல்லல. அப்புறம் விஸ்வகர்மால நாடு முழுவதும் 2 கோடிக்கு மேல நபர்கள் அவங்களுடைய பேர் வந்திருக்கு. அவங்களுக்கு 5 நாளுக்கு 6 நாளுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. 15,000 ரூபாய் வர்த் கிட் கொடுக்கறோம். அந்த ட்ரைனிங் எடுக்கிற நாள் ஒவ்வொரு நாளைக்கும் 500 ரூபாய் அவங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கறாங்க. மத்திய அரசு அதன் மூலமா நிறைய கிட்டத்தட்ட 18 தொழில்கள் அதுல அந்த லிஸ்ட்ல கொடுக்கப்பட்ட தொழில்களை எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புறேன், தமிழ்நாடு அரசு அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அரசு கூட இன்னும் இதை நோட்டிஃபை பண்ணல. நாடு முழுவதும் 2 கோடி விஸ்வகர்மா அப்ளிகேஷன் வந்து அதை நாங்க ப்ராசஸும் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சா கூட தமிழ்நாட்டில் இன்னும் அந்த நோட்டிபிகேஷன் வரல. அதனால என்னங்க PM விஸ்வகர்மான்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கலன்னா நிஜம் இதுதான். நன்றி. Thank you, ma'am. Ladies and ஆனரரி பிரசிடென்டா இருக்கிறேன். FHRI ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லா வைஸ் பிரசிடென்டா இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இந்த கொரோனா டைம்ல எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நீங்க அந்த பேங்க்ல அந்த ஸ்கீம் இமிடியேட்டா கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கும், ரெஸ்டாரண்ட்டும் போயிருக்கும். வி லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ. இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து 2 இஷ்யூஸ் தான் மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜர் போய் பார்க்கணும். நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஒரு 2 மாசம் நடக்கணும். அப்புறம் 2 மாசம் கழிச்சு அவரு ஏஜிஎம் பார்க்க சொல்லுவாரு. அப்புறம் ஏஜிஎம் 1 மாசம் நடந்தா அப்புறம் டிஜிஎம் பார்க்க சொல்லுவாரு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு 300% கொலாட்டல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்க பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு சர்வீஸ் கொடுக்கறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். வி கெட் ஃபேண்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க். ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர். வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்கறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க. இல்லன்னா இன்னொன்னு, இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க. அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படிதான் போகும். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு போற சேர்த்து நீங்க ஏத்தி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திணறது மேடம் பில் போடுறது. அது அந்த ஜிஎஸ்டி ஆபீசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க.
இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் திணறிடுறாங்க. சோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரே ஒரு நாள் மேடம் 7500 ரூபாய் ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே 5% ஆயிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்ல. இப்ப ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்ல. மேக் மை ட்ரிப் தான் அதை நிர்ணயம் பண்றாங்க ஹோட்டல் ரூம். வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும். திருச்செந்தூர்ல சூரசம்மாரம் ஒரு ரூம்ல 10 பேர் படுத்துக்கிறாங்க. சோ அப்ப ஒரு 7500 ரூபாய் போடுறாங்க. இல்ல ஒரு ஹோட்டல்ல எக்ஸ்ட்ரா பெட் போட்டா 1000 ரூபாய் போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்கு மேடம். அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் இருக்கட்டும். ஒரே ஒரு நாள் 7500 ரூபாய் போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு 18% அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம். டெபினட்டா ஒரு மால்ல யாரோ ஹோட்டல் நடத்துறாங்க மேடம். அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் 18% ஜிஎஸ்டி வருது. ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரோ நடத்துறாங்க, ஹோட்டல் யாருதோ. அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்றீங்க மேடம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மேடம். அடுத்தது மிதுன் சார் பேசுறேன். சார், அசோசியேஷன்ஸ் மேடம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் மிதுன், ப்ளீஸ். Good evening, madam. Thank you for listening to our problems and issues. உங்க கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. லாஸ்ட் எங்களுக்கே நாங்க இத்தனை வருஷமா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பொறுமையா கேட்டு பொறுமையா பதில் சொல்லி நோட் பண்ணது முதல் தடவையா இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் மேடம். தேங்க்யூ. எங்க சதர்ன் இந்தியா இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் 2 கோரிக்கை மட்டும், மிச்சதெல்லாம் நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். 2 கோரிக்கை மட்டும் மேடம். ஒன்னு ஜிஎஸ்டி ஆன் பம்ப்ஸ் 12% இருந்து 18% ஆயிடுச்சு மேடம். இது என்னன்னா கோயம்புத்தூரோட கோயம்புத்தூர் பம்ப் இண்டஸ்ட்ரியில 50% அவுட்புட் கோயம்புத்தூர்ல இருந்து வருது. மிச்சம் குஜராத், இண்டோர் அந்த மாதிரி இருந்து வருது. கோயம்புத்தூரோட பம்ப் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் கம்ப்ளைண்ட், ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் இண்டஸ்ட்ரீஸ். எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுப்பாடுக்குள்ள வர இண்டஸ்ட்ரீஸ். ஆனா மெனி கம்பெனிஸ் ஃப்ரம் த நார்த் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் நெட்டுக்குள்ளேயே வரதில்லை. அவங்க அன்ஆர்கனைஸ் செக்டருக்குள்ள இருக்காங்க. இப்ப 12% இருந்து 18% ஏத்துறப்போ அவங்க அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருந்து ஆர்கனைஸ் செக்டருக்கான விலை ரொம்ப ஜாஸ்தியானனால இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டர் ரொம்ப ஜாஸ்தியா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்க எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் க்ளோஸ் டவுன் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு மேடம். ஸோ அதனால திருப்பி பழையபடிக்கு நீங்க 12% வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறது உங்க மூலியமா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நீங்க எடுத்து போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேடம். ரெண்டாவது பாயிண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் இந்த நீங்க ப்ரொக்யூர்மெண்ட், எம்எஸ்எம்இ ப்ரொக்யூர்மெண்ட் 25% எம்எஸ்எம்இஸ்ல அது கூட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் அது எப்படின்னு தெரியல. இந்த குசும் அப்படின்ற இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் பர்டிகுலர் ஸ்கீம்ல இட்ஸ் அ டூஆப்பலி அண்ட் இது இந்த எம்எஸ்எம்இஸ் ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தட் ஸ்கீம். இட் இஸ் ஸ்பெசிபிக் டு திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். அது நான் கேட்டதுக்கு எங்க பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில இந்த குசும் டஸ் நாட் ஃபால் இன் தட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அந்தந்த டிஸ்காம்ஸ், ஸ்டேட் டிஸ்காம்ஸ் வாங்குற அந்த இது. பட் இட்ஸ் a centrally sponsored scheme. So we request you to please இந்த குசும் ஸ்கீமை நீங்க அந்த சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம்ல கொண்டு எம்எஸ்எம்இஸ்ல இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி 40-50% இருந்ததுன்னா we'll be very very happy madam. So these are the 2 points we want to take you. Thank you very much for the opportunity madam. Good evening, madam. From South India Spinners Association, our chairman has represented all the points. The CCI cotton we have fixed the MSP price. So the MSP price is around 57,000 vandirudhu. So engalukku the spinners 60 days CCI credit kudukranga. But ana adu enna adana avanga charging at 1.24% per month. It works out to 15%. At least bank interest rates ku and charge panna we can hold it for some more time. அதனால we have to go to the borrowers பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண சொன்னீங்கன்னா ஒன்னு ரிக்வெஸ்ட் பண்ணும். இன்னொரு சிசிஐக்கு பதில் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி லெவல் பிளேயிங் ஃபீல்ட். தேங்க்யூ மேடம்.
டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின் வணக்கம் மேடம், நான் பவர்லூம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பேசுறேன். நான் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் பல முறை தேடி இருக்கிறோம். இப்போ ஒரே 2 சொல்யூஷன் கூட நாங்கள் சொல்லிடுறோம். இருக்கிற பவர்லூமை எங்களை அப்கிரேடேஷன் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். விசைத்தறிக்கு தனி ரக ஒதுக்கீடுங்க. ஏன்னா கைத்தறிக்கு ஒரு ரக ஒதுக்கீடு ஒன்று இருக்குது. இப்போ ஆட்டோவில் ஒரு பக்கம் நாங்கள் போகும்போது விசைத்தறி ஒரு ரக ஒதுக்கீடு இல்லை. இது 2 வந்தா ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ மார்க்கெட்டிங் எங்களுக்கு இல்லை. வீவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், மாஸ்டர் இருக்கோம். இ மார்க்கெட்டிங் ஒரு போர்ட்டல் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அது இ மார்க்கெட்டிங் மேடம். ஓஎன்டிசி இருக்குங்களா? ஓஎன்டிசி நாங்க உள்ள போய் பண்ண முடியல. எங்களுக்கு தனியா ஒன்று இருந்தா நல்லா இருக்கும். ஏன் ஓஎன்டிசில போக முடியல? அதுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க, அதை ஈஸி பண்ண விடுவோம். Okay, நீங்க ma'am. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட்டலா இருந்தாலும் அது சிஸ்டம்ஸ் ஒன்னு பேசினா இல்ல நாங்க மார்க்கெட் ஓபன் ஆகும். இ மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஸ்பெஷல் பண்ணிட்டு ஓஎன்டிசி ஜெம்மோட நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம் மேடம். அதோட டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு நாங்க ஒரு இது உங்களுக்கு காட்டுறோம். அது ஒண்ணு. அதே மாதிரி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை 1/7/2017 இருந்து 31/7/2018 வரை எங்களுக்கு வீவர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் வரலைங்க மேடம். மேன்மேடு ஃபைபருக்கு வந்து 18% எடுத்தோம், 5% சேல்ஸ் பண்ணோம், அப்புறம் 12% பண்ணாங்க, மீதி 5% இல்ல. அந்த 13 மாசம் ரீஃபண்ட் வரல. அது பாத்தீங்கன்னா எங்களோட பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு அது போயிருச்சு. நீண்ட நாளா உங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். எந்த ஸ்கீம் ப்ராப்ளம் மேடம்? மேன்மேடு ஃபைபர் டிஸ்கோஸ் வந்து 18% நூல் எடுத்தோம், சேல்ஸ் 5 பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஜிஎஸ்டி வந்து ஆரம்பத்துல 13 மாசம் எங்களுக்கு ரீஃபண்ட் இல்லைன்ட்டாங்க. 1/8/2017 ரீஃபண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு மனு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கேன் மேடம். சரி, கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.